நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு அழகான தோட்டத்தில் ரோஜா செடி, மல்லிகைப்பூ, அப்புறம் கனகாம்பரம் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ரோஜா செடியிலையும் மல்லிகையிலையும் சீசனுக்கு சீசன் எப்படின்னா அது பூ பூ கொடுத்துக்கிட்டே இருந்ததாம்மா. இப்போ மல்லிகை செடினா மல்லிகை செடி சீசனுக்கு பூ கொடுக்குற மாதிரி ரோஸ் எப்போவுமே சீசன் நேரமும் சரி சாதாரண நேரமும் பூ கொடுத்துக்கிட்டே இருக்குமாம்மா. ஆனால் இந்த கனகாம்பரம் இருக்குது தெரியுதுங்களா, கனகாம்பரம் மட்டும் அதுவும் சீசனுக்கு தான் கொடுக்கும். ஆனால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்ததாம்மா. என்னடா என் செடியில் மட்டும் பூவே பூக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணேன், எனக்கு மட்டும் செடியில் பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்னே ரொம்ப கவலையோடு இருந்ததாம்மா. அது கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லி சிரித்தாங்களாம்மா. பார்த்தியா என் செடியில் மட்டும் எவ்வளோ பூ பூக்குது பார்த்தியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம்மா. ரோஸா செடியும் பார்த்தியா, என்னோடய ரோஸ் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசுகிறத கேட்டு அந்த அந்த கனகாம்பர செடி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சம்மா. அதுக்கப்புறம் நினச்சிச்சம்மா, ஒரே அழுகையாக அழுதுச்சாம்மா அந்த கனகாம்பரம். பாரு என்னோட இதில் மட்டும் பூவே பூக்க மாட்டேங்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு செடியில் ஃபுல்லாமே பூ பூக்குது, எனக்கு மட்டும் பூவே வைக்கலையே அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் வேதனைப்படும்போது அதுக்கப்புறம் அதோட சீசன் காலம் வந்துச்சாம்மா. மல்லிகையோடையும் ரோஜாவோடையும் கனகாம்பரம் நிறைய பூ பூத்துச்சாம்மா. அதை பார்த்துட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி நீயும் பூ பூக்க தொடங்கிட்ட அப்படின்னு நினச்சதாம்மா. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும்போது, அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் அமையும் போது கண்டிப்பாக அதுகளுக்குமே நல்ல நேரம்னு கடவுள் கொடுப்பாரு. அப்போ சக்ஸஸ் ஆகும். எதையுமே நினச்சி வாழ்க்கையில் ஃபீல் பண்ணக்கூடாது நண்பர்களே. என்றைக்காவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி நிச்சயம். அடுத்தவங்க இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஃபீல் பண்ணியே கிளம்பலாம் இப்படியே இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடணும். கதை பிடிச்சிருக்கா? லைஃப்பில் நிறையாமே இருக்குது. ஒரு நேரம் கஷ்டகாலம்னு வரும்போது ஒரு நேரம் அதே இது கஷ்டம் என்றைக்குமே கஷ்டகாலம்னு இருக்காது. மாறும், காலங்கள் மாறும். எல்லா லைஃப்லேயும் நல்லதாகவே நடக்கும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச நல்ல கதைகள்லாம் கொண்டு வரேன். இன்னும் கொஞ்சம் நல்ல கதைகளாக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.